எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் போய் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு அப்படியே தூங்கிடுச்சு. 27 பாயிண்ட் தான் இறக்கத்தில் இருக்கு. பத்தாதா 5 நாள்ல 814 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் தூங்குனா கம்முன்னு இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி மார்க்கெட் நம்மளை பார்த்து கேட்குது. இந்த சமயத்தில் நம்ம கிட்ட கைவசம் இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தினுடைய வியாழக்கிழமையில மந்த்லி எக்ஸ்பைரி. அதை வச்சுக்கிட்டு ஏதாவது இன்னொரு 400-500 பாயிண்ட் மேலேயோ கீழேயோ ஏறி இறங்கி நல்ல ஒரு வால்டைலிட்டி காமிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சமயத்தில் முக்கியமாக ஒன்று கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் தற்போது தன்னைத்தானே சுற்றி ஒரு கோடை போட்டுக்குச்சு. கீழே வந்து ஒரு 1000 பாயிண்ட் கீழே ஒரு சப்போர்ட் மாதிரியும், இப்போ சமீபத்தில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழேயும் கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்னொரு 1 மாதம் அல்லது 2 மாதம் இப்படியே ஓட்டி ஜனவரி 2025 வரைக்கும் இதுக்குள்ளேயே இருந்துட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 2025 Q3 ரிசல்ட் வந்துடும். அது எப்படி நல்லா தான் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா அது ஃபெஸ்டிவல் சீசன், அதனால மேபி நல்லா தான் இருக்கும் சேல்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ இன்னொரு 1 மாதத்துக்கு இந்த சேனலுக்குள்ளே இப்படியே இருந்துருச்சுன்னா எல்லாத்துக்குமே நன்மை தான். நடந்தது என்ன, மனசை திறந்து விளக்கமா நியாயமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அடுத்த மாசம் உங்க எல்லாத்துக்கும் சம்பளம் வரும். நிறைய பேர்த்துக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கணக்கு வழக்கு முடிச்சு பார்த்தா பல லட்சங்கள் பல கோடிகள் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ பணம் போடுறதுக்கு யோசிப்பாங்க, ஷேர் மார்க்கெட்ல பணம் போடலாமா அப்படின்ட்டு. ஆனா அந்த சமயத்தில் நீங்க யாருக்கு ஆதரவு தரணும்? உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எதுல இருக்கு? நீங்க டைரக்டா ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கீங்க, அவன் உங்களை குஷிப்படுத்துறானா? இல்லை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கீங்க, அவங்க உங்களை குஷிப்படுத்துகிறாங்களா? இல்லை எஃப்என்டோ வழியாக பணம் போட்டிருக்கீங்க, அவன் உங்களை குஷிப்படுத்தினானா? இல்லை கும்பா குட்டி உங்களுடைய மனசை ரொம்ப வேதனைக்குள்ளாக்குனானா அப்படின்ற மாதிரி நீங்கள் தர வரிசையில் அடுக்கி, அப்போது உங்களுக்கு எது வேலை செய்யுது, உங்களுடைய பணத்தை எது அதிகமாக்குது, எது உங்களுடைய பணத்தை குறைக்குது அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுத்துக்கிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்சதுன்றது ஒரு விஷயம், உங்களுக்கு வேலை செய்யறது அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ அப்போ உங்களுக்கு எது வேலை செய்தோ அதில் தான் பணம் அதிகமாக போடணும். இப்போ எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு நல்லா வேலை செய்யுது அப்படின்னா நான் மியூச்சுவல் ஃபண்டில் தான் கொண்டு போய் பணம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா நான் ஒரு 4,000 அல்லது 5,000 ரூபாய் கொண்டு போய் நான் மியூச்சுவல் ஃபண்டில் தான் போடணும். அப்புறம் ஒரு ஆசைப்படுது மனசு, இல்லை நீ ஸ்டாக்ல பெரிய பெரிய மலையை மடுவாக்கிடுவோம், மடுவை மலையாக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எஃப்என்டோவில் பெரிய ஆள், ஒரு 500 பாயிண்ட் மட்டும் நிஃப்டி நினச்ச மாதிரி கீழேயோ மேலேயோ வந்திருந்தா நான் பெரிய கோடீஸ்வரன். ஆமாம், 10 வருஷமாக அது நடக்கலை. இனி 11ஆவது வருஷம் மட்டும் நம்ம நினச்ச மாதிரி எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி 200 பாயிண்ட் கீழேயோ மேலேயோ ஏறிடுறானா? அவன் கரெக்டாக 100 பாயிண்ட் 50 பாயிண்டில் மிஸ் ஆகி நம்ம பணத்தை பிடுங்கிட்டு ஓடுறான். ஸோ அந்த வகையில் எதில் பணம் அதிகமாக போடணும் அப்படின்றது யோசிச்சு போடுங்க. உங்களுக்கு யார் நல்லா வேலை செஞ்சு பணத்தை இன்க்ரீஸ், உண்மைதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ந்து நல்ல ஸ்டாக்காக தேர்ந்தெடுத்து 10 வருஷம் இது வச்சுருந்தா நல்ல லாபம் தான். ஆனால் நீங்கள் அது வைக்கல. ஆனால் அதுக்கு பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டு உங்களை காப்பாற்றணும்னா மியூச்சுவல் ஃபண்டில் போடணும். ஆனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை விட பலே கில்லாடியாக ஸ்டாக்கில் நல்லா சம்பாரிச்சிருக்கீங்கன்னா அப்போ ஸ்டாக்கில் போடணும். ஸ்டாக்கை விடவும் எஃப்என்டோவில் நீங்கள் மிகப்பெரிய வித்துவான் அப்படின்னா அப்போ நீங்கள் எஃப்என்டோவில் தான் போடணும். அதையெல்லாம் விட்டுட்டு எவன் உங்ககிட்ட அதிகமாக பணம் பிடுங்கினானோ அவங்ககிட்டயே போய் சரண்டர் ஆனீங்கன்னா மறுபடியும் பணத்தை பிடிக்கிட்டு போக தான் செய்வான். நண்பர்களே, இந்த டிடிஎம்எல் ஐடியா அப்படின்ற ஷேர்கள்லாம் வந்து என்னாலும் இல்லாத திருநாளா 20% டிடிஎம்எல் ஏறி இருந்தது, ஐடியா ஒரு 10% பக்கம் ஏறி இருந்தது. இதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மீடியாக்கள்லையும் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. ஆனால் வோடாஃபோன் இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் வோடாஃபோன் ஐடியாவிலிருந்து எம்டிஎன்எல் போன்ற ஷேர்கள் ஏன் இன்னைக்கு மேலே ஏறினது அப்படின்ற காரணத்தில் என்னமோ யூனியன் கேபினட் வந்து எங்களுக்கு பேங்க் கேரண்டிஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம் முதல்ல 2022க்கு முன்னாடி. அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதை லாக் பண்ணி உங்கள் பணத்தை. ஆனால் உண்மையில் என்னென்னா பேங்க் கேரண்டியில் நாங்கள் கொடுத்துருக்கோம், சில ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொப்போசலுக்கே பேங்க் கேரண்டியெல்லாம் கொடுக்கணும். பட் அப்போ வந்து என்னாங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 8% 7% வருதுன்னா அதுவும் நம்மளுக்கு தான் வரும். ஸோ பேங்க் கேரண்டி அப்படின்ற ஒரு பணம் கொடுத்து வைக்கிறோம், பட் அந்த லாக் ஆகிற பணத்துக்கு நம்மளுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த சமயத்தில் வந்து அதை ஃப்ரீ பண்ணி விட்டாங்கன்னா அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால் நாங்களாகவே நாங்கள் போய் ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருந்த கவர்மெண்ட் கிட்ட 2022க்கு முன்னாடியெல்லாம் எடுத்திருந்த ஒப்பந்தத்துக்கு இந்த பேங்க் கேரண்டி என்பது தேவையில்லை, தயவுசெய்து விடுவிச்சு விடுங்கன்னு நாங்கள் தான் கேட்டிருந்தோம். எங்களுக்கு வந்து இன்னும் டைரக்டாக எந்த விதமான கம்யூனிகேஷனும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரல. இந்த பத்திரிகையில் அவங்களா பார்த்து எந்தையா எழுதிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இன்னும் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வரல, வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கமெண்ட்டு. ஸோ நாளைக்கு இந்த 2 பங்குகள் என்ன ஆகும் அப்படின்றது தெரில.
அதனால நண்பர்களே, செய்திகளை துல்லியமா கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த சமயத்துல பிரிட்டானியா அப்படின்ற ஷேர் இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல ஒரு டாப் கெய்னரா அவனும் ஒருத்தனா வந்திருக்கான். இந்த சமயத்துல இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, ரொம்ப வேகமா 25% பக்கம் சரிஞ்சு வந்துருச்சு இந்த பங்கு. திரும்பி மேல் நோக்கி ஏறினா கிட்டத்தட்ட 30% ஏறி வரணும் அவனுடைய பழைய விலை வந்தாவே. எப்படியா தயவுசெய்து வந்துருச்சுன்னா இது ஒரு முன்னணி கம்பெனியா தான் இருக்கு. தயவுசெய்து எப்படியாவது மேல் நோக்கி வந்துருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க இந்த ஷேர் கிட்ட எல்லாம் நம்ம வேண்டுதலை வைக்க தேவையில்லைங்க. இவனுங்கெல்லாம் ஒரு மொமெண்டம் அப்படின்னு இருந்ததுன்னா ஒவ்வொரு முறையும் அந்த ட்ரெண்டை கட் பண்ணாம அசால்ட்டா ஒவ்வொரு முறையும் 25%, 30%, 40% அப்படின்றது சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்ப மார்க்கெட்னுடைய சூழ்நிலை ட்ரெண்டை உடச்சு பாவம் கீழே விழுந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கானுங்க. அதனால நம்ம கோரிக்கை வைக்க வேண்டியதா இருக்கு. இது போன்ற நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ளீஸ் தயவு செய்து எந்திரிச்சு மேலே வா அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஒண்ணுமே பெனிஃபிட் இல்லைங்க நண்பர்களே. இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, மிட் கேப்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, ஸ்மால் கேப்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, பெருசா நல்லா ஏறி மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அதாவது ஒரு ஷேர் 2 ஷேர் முக்கியம் இல்லை. நம்ம டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு 10-15 ஷேர் அல்லது ஒரு 5-6 ஷேர் 10%, 15%, 5% நல்லா குரூப்பா செட்டா ஏறி இருக்கணும். அப்பதான் சந்தோஷம் வரும். ஒரே ஒருத்த மட்டும் 10% ஏறி நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? அது எத்தனை பேர் வச்சிருக்க போறாங்க? ஸோ இன்னைக்கு ஓவராலா மார்க்கெட்ல ஒரு மகிழ்ச்சி என்பது பெருசா இல்லை. அதே மாதிரி மைக்ரோ கேப் ஷேர்லயும் ஒன்றும் பெருசா மகிழ்ச்சி இல்லை. டாப் கெய்னர்னு பார்த்தா இந்த நியோஜன் 8%. அதே மாதிரி பாப்புலரான கம்பெனி எது பெருசா அதிகமா இறங்கியிருக்கு அப்படின்னா அதானி குரூப்ஸ்ல தான் சில ஸ்டாக்ஸ் இறங்கியிருந்தான். அதை தவிர்த்து பார்த்தோம்னா இந்த பிஎஸ்சி ஒரு 5%, கேஆர்என், ஃபோர்டிஸ், அக்கும்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4-5% இறங்கியிருக்காங்க. இது கொஞ்சம் கன்சிடரபிளான பாப்புலரா இருக்கக்கூடிய பங்குகள் இறங்கின விஷயம். இப்போதைக்கு காசு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஐபிஓக்கள்ல எது உருப்படியா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் வச்சுங்களேன். என்டிபிசி கிரீன் எனர்ஜி நாளைக்கு லிஸ்டிங் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த என்விரோ இன்ஃப்ரா என்ஜினியர்ஸ் அப்படின்ற ஷேர் அப்படின்ற ஐபிஓ வந்து 148 ரூபாய்க்கு வெளியிடுறாங்க. இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற பார்க்கும்பொழுது ஆனா பாவிகளா, ஒரே ஒரு ஷேர் தரன்றாங்க. ஆனா 89 பேர் அப்ளை பண்றாங்க. ஒரே ஒரு ஷேருக்கு 89 பேர் அப்ளை பண்றாங்க. ரீட்டைல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ரீட்டைலுக்கு அலாட் பண்ண ஒரு ஷேருக்கு 24 பேர் போட்டி போடுறாங்க. ஆனா பாவிகளா அப்படின்ற மாதிரி இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25-30% மேபி லிஸ்டிங் கெயின் வரலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. நிறைய பேர் என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ அலாட் ஆயிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்தையும் விட இந்த என்விரோ என்ஜினியர்ஸ் ஐபிஓ அலாட் ஆச்சுன்னா அதிகமான மகிழ்ச்சி தர்ற மாதிரி காமிக்குது. வந்ததுன்னா சந்தோஷம் தான். அடுத்த ஐபிஓ ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒன்றும் பெருசா இல்லை. சுரக்ஷா டைனாஸ்டிக் அப்படின்றது அது நவம்பர் 29 தான் ஸ்டார்ட் ஆகுது. அடாடா, நம்ம ஷேர் மார்க்கெட்டை பல நேரங்களில் தூக்கி நிறுத்தின முதுகெலும்பு நம்ம ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் தாஸ் அவர்கள் வந்து சென்னை அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. அசிடிட்டி ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த நியூஸில் 2 ஷேர்கள் அடிபடுது. ஒன்று அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற நியூஸ் அடிபடுது. இன்னொன்று மொத்த நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கே ஒரு நியூஸ் தான் இது. இப்போ நம்ம ஏன் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னா, இவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்ன அப்படின்றது கூடிய விரைவில் தெரிய வந்துடும். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா இன்னுமே லாங்கஸ்ட் சர்விங் கவர்னராக இவர் வந்துருவாரா அப்படின்ற ஒரு பெருமையும் மேபி வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பெனகல் ராமா ராவ் அப்படின்றவர் 1949 1957 வரைக்கும் 7.5 வருஷம் ஆர்பிஐ கவர்னராக இருந்திருக்காரு. அதையும் இவர் பீட் பண்ணிடுவாரா இல்லையா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். உலகத்திலே சிறந்த கவர்னர் அப்படின்ற பதவி இவர் வாங்கியிருக்காரு. நண்பர்களே, 2 முக்கியமான செய்திகள். இந்த ட்ரிவேணி டர்பைன் அப்படின்ற ஷேர் வச்சிருந்தா இன்னைக்கு சந்தோஷம். மறுபடியும் அவனுடைய லைஃப் ஹை அப்படின்றது வந்து ஹிட் ஆயிருக்கான். அது எப்படி ஹிட் ஆயிருக்கான்னு பாருங்க. அவனுடைய முக்கியமான டபுள் பாட்டம் சப்போர்ட், அதுவும் இல்லாமல் இருக்கிறதுலே பர்ஃபெக்ட் சிங்கிள் அட்டாக் அப்படின்ற மாதிரி இந்த 2 days மூவிங் ஏவரேஜை ஒரே ஒரு நாள் தான் தொட்டிருக்கான். அதுக்கு அடுத்த நாள் 600 ரூபாயிலிருந்து இப்போ எண்ணி 15 நாளுக்குள்ள 823 ரூபா வந்திருக்கான். இருக்கிறதுலே ஒரு கொரிலா அட்டாக் பண்ணி ஒரே அட்டம்ப்ட்ல மேல் நோக்கி வந்தவன் யாரு 2 days மூவிங் ஏவரேஜை தொட்டுட்டு அப்படின்னா நம்ம ட்ரிவேணி டர்பைன் தான். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். இந்த சமயத்தில் வந்து இந்த ஓலா ஈவி கம்பெனி போட்டு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த நானோ அப்படின்ற கார் 1 லட்சம் to 2 லட்சம் ரூபாய்க்குள்ள வந்தது ஒரு காலத்தில். இன்னுமே அந்த நேனோ கார்லாம் ரோட்டில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க 1 லட்ச ரூபா கார்லாம் என்னப்பா சும்மா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க.
ஆனால் அதை வாங்கி ஓட்டுறவங்களுக்கு தான் அதனுடைய யூஸு அதனுடைய பர்பஸ் தெரியும். சும்மா போய் இப்போ ஒரு 1,50,000 லட்ச ரூபாய்க்கு புது கார் வாங்க முடியுமா? ஏதாவது பழைய டம்மி கார் தான் கிடைக்கும் 1 லட்ச ரூபாய்க்கு. ஆனால் புது கார் நல்ல ஒரு 1,50,000 லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியுமா? அப்படி வாங்கி ஒரு காலத்தில் நேனா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வெறும் 39,000 ரூபாய்க்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விடுறாங்கன்னா என்ன ஒரு தரத்தட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற ஷேர் எங்கிருந்து அவன் பணத்தை டபுள் பண்ணி விட்டானோ மறுபடியும் அங்கேயே வந்து விழுந்திருக்கான் 73 ரூபா ரேஞ்சில். சேல்ஸ் அதிகமான எப்படி இருந்தாலும் அது ஏதாவது ஒரு இடத்துல மார்ஜின்லையோ அல்லது பர்ஃபார்மன்ஸ்லையோ எங்காவது ஒரு இடத்துல ஹிட் ஆகும். நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக சேல்ஸ் ஆச்சுன்னா. ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக் இதுக்கு முன்னாடி எங்கிருந்து 100% ஜம்ப் அடித்தானோ அதே இடத்துல இருக்கான். அப்போ மறுபடியும் வரக்கூடிய காலங்களில் 100% ஜம்ப் அடிக்கிறானா இல்லையா அப்படின்றது தெரில. அதே மாதிரி ஒரு 5 ஷேர் வந்து கீழ் ரேட்டில் உளுந்து கிடக்கிறான். மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வரக்கூடிய ஒரு வெட்டுக்கிளி ஆட்டத்தை ஆடுவானுங்களா அப்படின்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி பார்த்துருவோம். மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்னு ஒரு ஷேர் அவனும் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருக்கான். அவனாவது பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ஒரு ஷேரை பார்த்தோம், அவன் ஷார்ப்பாக 200 days மூவிங் ஏவரேஜில் ட்ரிவேனி டர்பைன் சப்போர்ட் எடுத்து இப்படி விழுந்து இப்படி ஏறினான். இவன்லாம் அது கூட வரல இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா. ஸோ இவன்லாம் 50 days மூவிங் ஏவரேஜ்லேயே சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்துட்டான். இதெல்லாம் ரொம்ப ரேர் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ கூட இந்த செகண்டில் கூட நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. கீழே இறங்கி கிடக்கக்கூடிய இந்த 5 ஷேர்கள் மேல் நோக்கி வந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த கோல் இண்டியா அப்படின்ற ஷேர்லாம் நல்ல பாப்புலரான ஷேர் தான். இவன்லாம் ஏதாவது டபுள் பாட்டம் எடுத்துட்டு டக்குன்னு எங்காவது ஒரு 411 ரூபாயிலிருந்து ஒரு 500 ரூபா வந்ததுனாலும் மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த டாடா கெமிக்கல்ஸ் எல்லாம் வெட்டுக்கிளி ஆட்டம் ஆடக்கூடிய ஷேர் தான். கடந்த ஒரு வருஷமாகவே மிகப்பெரிய வெட்டுக்கிளி ஆட்டம். இப்படி ஒரு வெட்டுக்கிளி நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு டாடா குரூப் கம்பெனி. மறுபடியும் இந்த 1000 ரூபா 1100 ரூபா ரேஞ்சிலிருந்து 1200 ரூபா ஒரு 100 ரூபா ஏறி வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஷேர் வச்சுக்கிறவங்களுடைய மனசுல வருது. இன்னுமே 2 நல்ல பாப்புலரான கம்பெனிகள் சியட் ஹிந்துசிங் போன்ற கம்பெனிகள். அதுல ஆல்ரெடி இந்த சியட் வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி போட்டு ஆல்ரெடி அவன் ஏறிட்டான். 2700 ரூபாயிலிருந்து 2900 ரூபாய் ஆல்ரெடி வந்துட்டான். இன்னும் அவனுடைய பழைய தூரம் 3200 வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் எல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க நண்பர்களே. அவன் கீழேயும் போக மாட்டேங்கிறான், மேலையும் போக மாட்டேங்கிறான், நீட்டி படுத்த கிளியா இருக்கான். இந்த நீட்டி படுத்த கிளி சீக்கிரம் விரைவா ஒரு 600 ரூபா அவனுடைய பழைய ஹை. இதுக்கு முன்னாடி எல்லாம் போயிருக்கான். போன மாசத்துக்கு முந்தின மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ஹைல தான் இருந்திருக்கான். இப்ப கீழே விழுந்து கிடக்குறான். இவனும் மேல் நோக்கி வந்துச்சுன்னா எப்படி இந்த சிஎட் ஷேர் கீழே இருந்து மேல் நோக்கி ஏறி வந்ததோ அதே மாதிரி இந்த ஹிந்துசிங் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்தா, டாடா கெம் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறி வந்தா, இந்த கோல் இண்டியா சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறி வந்தா, இந்த 5 ஸ்டார் கீழே இருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறி வந்தா ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஸோ சிஎட் அப்படின்ற ஷேர் முன்னணியா ஒரு உதாரணமா காமிச்சுக்கிட்டு இருக்கான். மற்றவங்களும் ஃபாலோ பண்ணா மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்னும் ஒரு 2 முக்கியமான விஷயம். அதாவது ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர்னுடைய சப்சிடரி ஏஞ்சல் ஒன் எய்ம்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இவங்க வந்து செபிகிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. இதைய காரணமாக வச்சுக்கிட்டு இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 4000 வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். அதே மாதிரி இந்த ஜுனைப்பர் ஹோட்டல் அப்படின்ற ஷேர் சமீபத்தினுடைய சப்போர்ட்ல 301 ரூபா ரேஞ்சில இருந்து சப்போர்ட் எடுத்து 345 ரூபா வந்திருக்கான். இவன் வெகு காலமா இவனால கிராஸ் பண்ண முடியாம ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு கீழே வந்துகிட்டே இருக்கான். ஒரே ஒரு முறை எம்ஜிஆர் மாதிரி அப்படியே பல முறை அடி வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சு 500 ரூபா மேல் நோக்கி வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். இது ஒரு மைக்ரோ கேப் ஷேர். இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல மேல் நோக்கி ஏறி ஒரு ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். இந்த சமயத்தில் நம்ம கிட்ட ஒரு 50,000 ரூபா தான் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கணும் அப்படின்னா மற்றவங்களை பார்த்து நம்ம ஆசைப்படக்கூடாது. மாசமான பணம் போடக்கூடிய வல்லமை படைத்த சம்பளதாரர்கள் அவங்கள பார்த்து நம்ம எதுவும் நினைச்சுக்க கூடாது. ஓகே, அவங்க எவ்வளவோ சம்பாரிச்சுட்டு போறாங்க, அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட்லையும் பணம் படக்கூடிய பலசாலிகள் பணபலம் படைத்தவர்கள் அவங்களையும் நம்ம பார்க்க கூடாது. அதே மாதிரி நிறைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பட்டார்னு ஒரே நாள் இங்க பாத்தீங்களா இந்த மைக்ரோ கேப் ஷேர்ல இன்னைக்கு ஒரே நாள்ல 7% ஏறான் 5% ஏறான் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குகளையும் பார்க்க கூடாது. மனசுல ஒன்னே என்ன நினைச்சீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இண்டெக்ஸ்ல தான் முதலீடு பண்ணணும். இண்டெக்ஸ்ல முதலீடு பண்றதுக்கு அதுக்குன்னு ஆப்ஷனு ஃபியூச்சரு அந்த மாதிரிலாம் தேடி போகக்கூடாது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டாகவும் போகக்கூடாது. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸும் மியூச்சுவல் ஃபண்டு தான், ஆனால் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இதை நம்ம நினச்ச நேரத்துக்கு சௌரியத்துக்கு போய் வாங்கலாம் விற்றுக்கலாம். இதே மியூச்சுவல் ஃபண்டுகளை இதே ஃபண்டுக மியூச்சுவல் ஃபண்டாகவும் இயங்குது. அவங்கள வந்து நம்ம எம்எஃப் மூலிமா வாங்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் ரிடம்ஷன் பண்ணுறதுக்குலாம் டைம் பேஸ்டு இருக்குது. அங்கே மணி கிரெடிட் ஆனது கன்ஃபார்ம் பண்ணாமல் தான் நம்மளுக்கு யூனிட்ஸ் அலாட் பண்ணுவாங்க.
ஆனால் இண்டெக்ஸ்லேயே இந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடிய இந்த இண்டெக்ஸ் இடிஎஃப்களை ஃபோக்கஸ் பண்ணுறதா ஆரம்ப கட்ட நிலைக்கு ரொம்ப நல்லது. ஸோ கையில் 50,000 ரூபா இருக்கா, அதை பிரித்து பணத்தை போட்டுவிட்டு அதில் நம்ம பணம் சம்பாதிக்கணும். இங்கே பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடிய அதிகமாக டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸை வந்து நான் தரவரிசைப்படி போட்டிருக்கேன். ஏன்னா சிலதெல்லாம் வந்து ட்ரேட் ரொம்ப வால்யூம் கம்மியாக நடக்கும். இந்த நிஃப்டி பீஸ் நல்ல வால்யூம் இருக்கும், சில்வர் பீஸு, அதே மாதிரி பேங்க் பீஸு, ஃபார்மா பீஸ், ஐடி பீஸு, லிக்விட் கேஸ், ஸ்மால் கேப், இது போன்ற நிறைய வந்து நல்ல வால்டிலிட்டியாக இருக்கும், ட்ரேடிங் வால்யூம் அதிகமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் எப்பெல்லாம் ஒரு சீப்பான ரேட்டு கிடைக்குதோ, நிஃப்டி பீஸ் வந்து ஒரு 3% கீழே இறங்கி கிடக்கா, 5% கீழே இறங்கி கிடக்கா, அப்போ 50,000லேருந்து ஒரு 5,000 10,000 இறக்கு. ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் வின்ஸ். எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்மகிட்ட கொஞ்சோண்டு பணம் இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சமாக பிரித்து போடுறவன் தான் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி நம்மகிட்ட வெறும் 50,000 ரூபா தான் இருக்குது, இதுக்கு மேலே நீ பணம் போடுறதுக்கு வழியே இல்லைன்னா அப்போ என்ன பண்ணணும், பூரா பணத்தை இறக்கவே கூடாது. அந்த மாதிரி நீங்களே யோசிச்சு சில ஐடியாக்களை உருவாக்கி எந்த ஒரு டைம்லையும் நம்ம கையில் பணம் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 50,000 பிரித்து உள்ளே இறக்கணும். சரி, ஓகே. அதே மாதிரி பெருசாவெல்லாம் ஆசைப்படக்கூடாது. ஒரு 2%லேருந்து 5% கிடைச்சதுனாவே ஓகே, போதுண்டா சாமி, ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி அதை தட்டி விட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த நிஃப்டி பீஸ் யாராவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்போ கூட கீழே இறக்கி கிடச்சிது, 261 ரூபாய்க்கு கிடச்சிது. கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்து ஒரு 270 ரூபா பக்கம் வந்தோடனே சரி ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி விட்டுருவான். புக் பண்ணி விட்டு வேற எவனாவது கீழே இறங்கி கிடக்குறானா அப்படின்னு பார்க்க வேண்டியது. அப்போ இந்த ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ பீஸ் அப்படின்றவன் கீழே கிடக்குறான். சரி, அப்போ அவனை கொஞ்சம் வாங்கி பார்ப்போம் அப்படின்னு மாற்றி சஃபிள் பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த 50,000 ரூபாய் போர்ட்ஃபோலியோ வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி 1 லட்சம் கொண்டு வந்து 1லிருந்து 2 கொண்டு வந்து 2லிருந்து 5ன்னு போக வேண்டியது தான். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.